ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஹெல்பிங் அண்ட் அசஸ். நீட் பயாலஜிக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அப்போது ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இவ்வளோ பெரிய சிலபஸாக என்ன படிக்கணும், எந்த சாப்டரில் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நான் உங்களுக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்லட்டுமா? லாஸ்ட் 10 இயர்ஸ் நீட் கொஸ்டின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணாலே சில சாப்டர்லேருந்தே அதிகமான கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதனால தான் ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். இந்த வீடியோவில் லாஸ்ட் 10 இயர்ஸ் பயாலஜி பேட்டர்னை சிம்பிளாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எபிசோட் 1ல் என்னென்ன பார்த்தோன்னு ஒரு குயிக் ரீகேப். நீட்னா என்ன, யாரெல்லாம் நீட் எக்ஸாம் எழுதலாம், எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு நீட் ஏன் முக்கியம், லேட்டஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன்ஸ்னால் என்ன, ஒரு பிகினர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன, இதெல்லாம் டீட்டெயில்ஸாக நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோடில் கிளியராக பார்த்தோம். இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் சைடுக்கு கொஞ்சம் மூவ் ஆகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டூடெண்ட் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணுறது தான். ஏன்னா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறவங்க என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு நமக்கு புரியும், எந்த சாப்டர்லேருந்து அதிகமான கொஸ்டின் வருதுன்னு தெரியும். அதனால தான் டைமை கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். நான் சொல்ல வர்றது என்னென்னா, மற்ற சாப்டர் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு இல்லை, ஆனால் சில சாப்டருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹியூமன் சைக்காலஜி. இது நம்ம பாடி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிற ஒரு சாப்டர். இந்த சாப்டரில் இருந்து ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் கொஸ்டின் வருது. ரெஸ்பிரேஷன், டைஜஷன், பிளட் சர்க்குலேஷன், எக்ஸ்கிரியேஷன், நர்வஸ் சிஸ்டம், இந்த டாபிக்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் பயாலஜியில் ஸ்ட்ராங்காக மார்க் எடுக்க ஆசைப்பட்டீங்கன்னா ஹியூமன் சைக்காலஜியை கண்டிப்பாக நல்லா படிக்கணும். அடுத்த இம்பார்ட்டண்டான சாப்டர் ஜெனட்டிக்ஸ். சிம்பிளாக சொன்னால் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நமக்கு கேரக்டர்ஸ் எப்படி வருதுன்னு சொல்கிற ஒரு சாப்டர். இந்த சாப்டரில் கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆனால் ஒரு தடவை புரிஞ்சிருச்சுன்னா கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் 10 இயர்ஸில் ஜெனட்டிக் சாப்டரில் இருந்து ரெகுலராக கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. அதனால தான் இந்த சாப்டரை மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது செல் பயாலஜி. செல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, செல் ஆர்கனைஸ்னா என்ன, செல் டிவிஷன்னா என்ன, இந்த டாபிக்ஸில் இருந்து கொஸ்டின்ஸ் வருது. பயாலஜியோட ஃபவுண்டேஷன் சாப்டர்னு கூட இது சொல்லலாம். பேசிக் கான்செப்டை கிளியராக இருந்தால் மார்க்ஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும். அடுத்தது எக்காலஜி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாப்டரை ஈஸியாக விட்டுடுவாங்க, ஆனால் நீட்டில் ஈஸியாக மார்க் கொடுக்குற சாப்டர் இது தான். என்வாயர்மெண்ட், எக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி, இந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் எஃபர்ட் போட்டால் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த சாப்டர் ரீப்ரொடக்ஷன். ஹியூமன் ரீப்ரொடக்ஷனா என்ன, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், பிளான்ட் ரீப்ரொடக்ஷன்னா என்ன, இந்த டாபிக்ஸ்லாம் ரெகுலராக கொஸ்டின் வருது. டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின் கூட வர சான்ஸ் இருக்குது. அதனால் இதையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட். லாஸ்ட் 10 இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணும்போது ஒரு விஷயம் கிளியராக தெரியுது. நீட் பயாலஜிக்கு என்சிஆர்டி தான் பேஸ். ரொம்ப கொஸ்டின்ஸ் என்சிஆர்டி கான்செப்டில் இருந்து தான் வருது. அதனால் ஃபர்ஸ்ட் என்சிஆர்டி புக்கை கம்ப்ளீட்டாக படித்து முடிங்க. லைன் பை லைன் ரிவைஸ் பண்ணுங்கள். அப்புறம் தான் வேறு மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லாஸ்ட் 10 இயர் பயாலஜி கொஸ்டின்ஸ் பேட்டர்னை சிம்பிளாக பார்த்தோம். ஹியூமன் சைக்காலஜி, ஜெனட்டிக்ஸ், செல் பயாலஜி, எக்காலஜி, ரீப்ரொடக்ஷன், எந்த சாப்டருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எபிசோடில் இந்த சாப்டர்ல இருந்து வந்த ஆக்சுவல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் எப்படி கேட்குறாங்க, எப்படி ஆன்சர் பண்ணலாம், அதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஹெல்பிங் அண்ட் எஸ்எஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திப்போம். நன்றி.